சுவையான சுலபமா சிக்கன் ஹார்ட் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் ஹார்ட் வறுவல் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நீல நிறமாக கட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா சிக்கன் ஹார்ட் 1/2 கிலோ சிக்கன் ஹார்ட் எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கொழுப்போட இந்த மாதிரி வால்ஸோட இருக்கும். நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த சமயத்தில் இந்த ரெசிபிக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும் போது அது நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இந்த சமயத்தில் ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் மிளகு, 3 காய்ந்த மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிதமான ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. மணக்க நல்லா ஆறதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகத்தை வறுத்து எடுக்கும் போது மிதமான ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் தீஞ்சு போயிடுச்சுன்னா கசந்து போயிடும். இப்போ 10 நிமிஷம் நல்லா சிக்கன் ஹார்ட் வெந்துடுச்சுங்க. இடையில அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா விட்டு நல்லா இப்பவே நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கும். நம்ம இப்போ அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்ச எல்லா பொடியுமே சேர்த்துக்கிறேன். கரெக்டா இருக்கும். இந்த 1/2 கிலோ சிக்கன் ஹார்ட்டுக்கு மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தது, அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இந்த மசாலாவோட அந்த சிக்கன் ஹார்ட் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த சிக்கன் ஹார்ட்டை வேக வச்சு எடுக்கும் போது ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. 20 நிமிஷம் மேக்ஸிமம் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டு வேக வைக்காதீங்க. லேசாக தெளித்து வேக வச்சா போதுமானதாக இருக்கும். வாவ், எண்ணெல்லாம் பிரிஞ்சு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி இலைகள் தூவி முடிச்சிடலாம் நம்ம சிக்கன் ஹார்ட் வறுவலை. சிக்கன் வறுவல் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் கிடைக்கும். வாவ், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல. வாங்க இப்போ இதை சுட சுட சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரெசிபிங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல ஒரு பைட்டிங் டெக்ஸ்சரில் அட்டகாசமாக பக்காவாக வெந்திருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாரும் இந்த வித்தியாசமான சிக்கன் ஹார்ட் வறுவல் ரெசிபி பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.